ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபா ஆன் வீல்ஸ். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபத்தை நான் இப்படி தான் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணேன். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நிறைய விளக்கெல்லாம் ஏற்றுனீங்களா? என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு மிக்ஸ் மீடியா மியூரல் தான் பண்ணி காட்டலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ மிக்ஸ் மீடியா மியூரலுக்கு நான் எம்டிஎஃப் போர்டு எடுத்திருக்கேன். இதோட சைஸ் 12x12. இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். அமேசானில் இதை வாங்கும்போது எனக்கு 6 பீஸ் கிடச்சிது. இது ஒரு செட்டாக கிடைக்கும். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காச்சும் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பென்சிலில் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு ரோஸ் வரைகிறேன். அதாவது ரோஜா பூ இருக்கு இல்லையா, அது வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தெரியும்னா ஃப்ரீ ஹேண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ட்ரேசிங் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்டேன். இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, வால் புட்டி மிக்ஸ் வேணும். நான் வால் புட்டி மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது நமக்கு ரெடிமேடாகவே அவைலபிளாக இருக்குது. ஷாப்ஸ்லாம் கிடைக்கும் நமக்கு. நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்குது. லைக் நிப்பான், ஏஷியன் பெயிண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் அவைலபிலிட்டி இருக்குன்னு வாங்கிக்கோங்க. அதோட பேஸ்ட் இப்போது நான் ரோஸ் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, ஸோ ஒவ்வொரு அந்த ரோஜாவோட பெட்டல் இருக்கு இல்லையா, அந்த இதழில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த அரிசி, இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் அரிசின்னு சொன்னேன் இல்லையா, அந்த அரிசி இருக்கு இல்லையா, அதை எடுத்து அது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பேஸ்டில் அது நல்லா இறுக பிடிச்சிக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக அழுத்தி விட்டுட்டு அது ஆட்டையை லைட்டாக தட்டணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸஸாக இருக்கிறதுனா உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பெட்டலுக்கு அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அக்ரிலிக் வால் புட்டியை ஒரு பெட்டலுக்குமே இதே மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அரிசியை தூவிக்கலாம். தூவி விட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஷேப்பை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூவோட பெட்டல்ஸ்லாம் நல்லா அழகாக இதழ் விரிஞ்ச மாதிரி சூப்பராக வரும். இந்த பேஸ்ட் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் வேண்டாம். இல்லை ரொம்ப திக்காக இருந்தாலுமே நமக்கு பேஸ்ட்டு தான் அதிகமாக தெரியும். அதில் நம்ம அரிசி போட்டோம் இல்லையா, அது ஃபுல்லாக அதுலேயே நல்லா இதுவாகிடும். அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருந்த போது, ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அது அப்படியே ஓடிடும். அரிசிலாம் சீக்கிரமே உதிர்ந்துடும் அதுலேருந்து. இந்த மாதிரி அரிசி தோணுதுக்கப்புறம் லைட்டாக அழுத்தி விட்டுடுங்க. அழுத்தி விட்டோன்னா அது நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் சும்மா அந்த அட்டை எப்படி அந்த எம்டிஎஃப் போர்டு இருக்குல்லையா, அதை லைட்டாக அப்படி தூக்கணும், உடனே நமக்கு அது உதிர்ந்துடும். இப்போ பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸுமே இருக்கும். இப்போ நான் அடுத்த பெட்டலுக்கு மறுபடியும் அதே மாதிரி வால் புட்டி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வால் புட்டி நான் அப்படியே பிளெயினாக தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வேணும்னா இதில் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அக்ரிலிக் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதை பிளெயினாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே அரிசியை மேலே தூவிடலாம். ஸோ இந்த கீழே உதிருது இல்லையா, அந்த அரிசியை நீங்கள் திருப்பி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தூக்கி போட வேண்டாம். அது இது மாதிரி நம்ம தூவிட்டு இதுலேருந்து வர எக்ஸஸ் அரிசி இருக்கு இல்லையா, அது உதிர்ந்து வரும்போது அதை எடுத்து நம்ம இது மேலே போட்டுக்கலாம். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த பூவோட ஷேப் தெரியுது இல்லையா. இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பெட்டல்ஸையுமே ஃபுல்லாக இந்த மாதிரி தூவி தூவி லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ண போதும், அது அழகாக அதில் போயிட்டு உட்காந்துடும். ஏன்னா இந்த வால் புட்டிலேயே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா க்ளூ எல்லாமே மிக்ஸ்டாக தான் வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டோடனே நமக்கு இந்த மாதிரி இதோட அவுட்கம் வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேப்ஸ் இருக்கு இல்லையா, அங்கங்கே எம்டிஎஃப் போர்டு தெரியுது இல்லையா, ஸோ அந்த போர்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, வால் புட்டி பேஸ்ட்டு, அது இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். டைல்யூட் பண்ணுறதுக்கு நிறைய தண்ணி யூஸ் பண்ணிக்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி யூஸ் பண்ணால் வால் புட்டி நிறைய கிராக்ஸ் வரும் நமக்கு. அதனால ஃபெவிகாலை கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இல்லை, டீஸ்பூன். ஏன்னா தண்ணி எவ்வளோ கம்மியான ட்ராப்ஸ் அதில் போடுறோமோ
அவ்வளோ நல்ல நம்மளோட டெக்ஸ்சர் கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து டெக்ஸ்சரை கொஞ்சம் லைட்டாக டெக்ஸ்சர் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்சர் வேணால் நீங்கள் டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து பிளெயினாக வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து அங்கங்கே கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நமக்கு அந்த எம்போஸாக தெரியுது இல்லையா அந்த ரோஸு, ஸோ அதுக்கு வந்து இந்த டெக்ஸ்சர்டு பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ டெக்ஸ்சர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபெவிக்ரில் அக்ரிலிக் பிளாக் கலர் எடுத்து பெயிண்ட் பண்ண போகிறேன். இது ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட் பண்ணிடலாம், இந்த போர்டு ஃபுல்லாகவே. அதாவது இந்த டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம் இல்லையா, ரைஸ் டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அரிசியெல்லாம் போட்டு அது மேலேயுமே வந்து இந்த பிளாக் கலர் எடுத்து ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணிடலாம். இந்த பெயிண்ட் வந்து டைரக்ட் ஃப்ரம் பாட்டில் இருந்து எடுத்து அப்படியே அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து பெயிண்டிங்கோட டெப்த்து வந்து நல்லா வரும், டீப்பாக தெரியும் நமக்கு. இல்லைன்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு லுக்காக இருக்காது. அதனால வந்து டைரக்ட் ஃப்ரம் பாட்டில் எடுத்து அப்ளை பண்ணிடுறேன். ஃபுல்லாக அந்த ரைஸ் டெக்ஸ்சர்லாம் கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு மேலே எல்லாம் கூட ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் பெயிண்டிங் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ரைஸ் டெக்ஸ்சர் கொடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து கோல்டு மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கையில் எடுத்து டேப் டேப் மெத்தடில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரஷ் யூஸ் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போவுமே வந்து நமக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா வரும். பட் எனக்கு கையில் அப்ளை பண்ணுறது தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும். ஏன்னா இந்த கோல்டு மெட்டாலிக் வந்து கையில் அப்ளை பண்ணும்போது அந்த ரைஸோட டெக்ஸ்சர் எல்லாமே வந்து நல்ல நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் கையில் வந்து எடுத்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். நம்ம சேனலில் கிவ்அவே ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. டிசம்பர் 1 இருந்து பொங்கல் வரைக்கும் இந்த கிவ்அவே இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம கிவ்அவே ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். வெள்ளி காயின்ஸை பரிசாக அள்ளுங்க. கிவ்அவேக்கான சிம்பிள் ரூல்ஸை வந்து கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவோட லிங்க்கை வந்து நான் ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இது வரைக்கும் செக் பண்ணாதவங்க வீடியோவை போய் பார்த்துட்டு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிவ்அவே கேள்வி வந்து, இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கிற கணேஷா மிக்ஸ் மீடியா மியூரலில் வந்து எந்த ஒரு எலிமெண்ட்டை மெயின் எலிமெண்ட்டாக பயன்படுத்தி இந்த வால் மியூரல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த கேள்விக்கான உங்களுடைய பதிலை வந்து இன்ஸ்டாகிராம் அல்லது மெயில் ஐடியில் மறக்காமல் அனுப்புங்க. இப்போ வந்து இந்த பெயிண்டிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இதில் வந்து கோல்டு மெட்டாலிக் கலர், இது வந்து ஃபெவிக்ரிலையுமே அவைலபிளாக இருக்குது, கேம்லின் பிராண்ட்லேயுமே வந்து இது அவைலபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த பிராண்ட் வந்து நியர்பையில் அவைலபிலிட்டி இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். See you all. Bye bye.